never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறோம். எங்கன்னா ஜியோக்கு போகிறோம். அதாவது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அங்கே தான் போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சாம் ரெடியாக சொன்னேன். ஆனால் சேரில் உட்காந்துக்கிட்டே இருந்தார். தூங்கிட்டாரா முடிச்சிருக்காரான்னு ஒன்றும் தெரில. என்னுடைய கெட்டப் இது தான். இந்த பேக் வந்து 2 பக்கம் தொங்க விட்றது தான். ஆனால் கஷ்டமாக இருக்குது. அதனால ஒன் சைடே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து டிஃபாவில் வாங்கினது. ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வீட்டுக்கு ரொம்ப பொருளெல்லாம் இல்லை, அதனால் வாங்கணும். இன்றைக்கி வந்து சாம் வந்து லீவு தான். ஏன் லீவுனா எங்களுக்கு ஈவினிங் வந்து பைபிள் காலேஜ் இருக்குது. அதனால் பைபிள் காலேஜ் போகணும். அதனால் இன்றைக்கி வந்து லீவு. இப்போ மணி வந்து 1:30 ஆகுது. ஓகே, இல்லை இடையில அம்மா வீட்டுக்கு வர போகணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வந்து ஷாப்பிங் கிளம்புவேன். போய் சாமை கூப்பிடலாம். ஐயா என்ன இவர் தூங்குறாரு? ஹலோ வரவாங்க, வரேன்னு சொன்னால் தூங்குறீங்க. ஹலோ ஏய், இருட்டில் உட்காந்துட்டு ஃபேனே போடாமல் இப்படி வேர்த்து தூங்குறீங்க. சரியான தூங்கு மூஞ்சி. 1:30 மணிக்கு என்ன தூக்கம் உங்களுக்கு வாழுது? எழுங்க. 12 மணிக்கு சொன்ன வரேன்னு, இப்போ தான் வரேன். 12 தானே சொன்னேன். 12:45 தான் சொன்னேன். டைம் தான் ஆகுது. 1:45 போதா? சரி வாங்க போகலாம். சரி நாங்கள் கடைக்கு போகிறோங்க. பாய். நானே கடைக்கு போகிறோங்க. அப்படியே ஹலோ, எனக்கு ஒரு டவுட்டு. ஆஃப் டோஸர் போட்டு இது ஓட்டலாமா ஆட்டோ? ஆஃப் டோஸர் போட்டு ஆட்டோ ஓட்டினா நான் என்ன நினச்சேன்னா ஆஃப் டோஸர் போட்டுட்டு ஓட்டலாம். ஆஃப் டோஸர் போட்டு ஆட்டோ ஓட்டினா ஆட்டோவோட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க நம்மள. அப்படியா? இன்னைக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் சாங்கு சொன்ன டைம் ஒன்று, ஆனால் கிளம்புற டைம் ஒன்றா ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சரியான வெயில் இருக்குது. ஷாப்பிங் பண்ணவே முடியாதுதான். நான் வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லை. சாரி, வேற வழி இல்லைன்ட்டேன். எனக்கு உண்மையாவே க்ளோரி பார்த்தீங்கன்னா இப்போதான் மனசில் கேட்டால் சொல்லிக்குது. வேற வேலை இல்லை. அது அவமானம். நான் இந்த பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னா காட்டுற பாருங்க. என் பர்ஸ், அதுக்கு அடுத்தது ஒரு பென்சில் வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அங்கே போன பிறகு டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால ஒரு நோட்டு. ஆனால் சானிடைசர் பெரிய பாட்டில் உள்ளே வச்சுட்டேன். அதனால பெரிய பாட்டில் இங்கே வச்சுட்டு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இப்போ சின்ன பாட்டில் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இதை இங்கே வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போகணும். சாம் இன்னைக்கு இருக்கனால எனக்கு கஷ்டம் இல்லை. அவரே வந்து வீடியோலாம் எடுத்துருவாரு. நம்ம வேலை அப்படி சுற்றுறது தான். அம்மாவை கூப்பிட்டோம், அம்மா வரல. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் வரல. அவங்களும் நிறைய பொருள் வாங்கணும். வீட்டில் எல்லா பொருளுமே இல்லைன்னாங்க. எனக்கும் இந்த வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறமா சோப்பெல்லாம் கடையில் தான் தண்டை போட்டுட்ருக்கோம். சிங்கிள் சோப்பு 45 ரூபாய்க்குறாங்க. சிந்தால் சோப்பு 10 ரூபா சோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே கிளிப் பாருங்கள். ஈவினிங் சர்ச்சுக்கும் இதே கெட்டப் தான். மேலே ஷால் போட்டுட்டு போயிடணும். அதனால சரி, இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. பர்சனல் ஒர்க் இருக்குங்க எனக்கும் சாமுக்கு கொஞ்சம். அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் அப்புறமா ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. அப்புறமா செடி கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கோம் இன்னைக்கு. அப்படிதான் ஒரு ரொட்டீன் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் டைமே பார்த்தாது போல். நாங்கள் 6:30க்கு 6:45க்கெல்லாம் சர்ச்சில் இருக்கணும். பார்க்கலாம். எனக்கு என்னன்னா சாம் வந்து வீட்லேயே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ 1 மணிக்கு ஒரு 12 o'clock சாம் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போனாலும் திரும்ப வீட்டுக்கு வரணும். ரிட்டர்ன் வரணும். ஒரு லாபம் இல்லை. அதனால தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி சண்டை போட்டு இப்போ கடைக்கு கூப்பிட்டு போகிறோம். அதுதான் உண்மை. வாங்கங்க. வேறு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களாங்க? மெயினாக நம்ம வெளில போகும்போது நம்ம சாவி பத்திரமா வச்சுக்கணும். அப்புறமா ஆட்டோ சாவி, அதுக்கு அடுத்தது நாங்கள், அப்புறமா பர்ஸ், மெயின் திங்ஸ் இதுதான். சரி பாய். நாங்கள் ஷாப்பில் போய் மீட் பண்ணுறோம். பாய் சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு போகிறது காட்டலாமா? அங்கே போய் காட்டுறோம். பாய்.
ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வருஷமாக இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து செல்ஃபி ஸ்டிக் தான். இதை வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இனி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுனால நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஸ்பெஷல். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இதுதாங்க இந்த செல்ஃபியோட பார்த்தீங்கன்னா அருமை. இது சூப்பராக இருக்கும். இருங்க சவுண்ட் ரெக்கார்டாக தான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சவுண்டு முதல் கொண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. பக்காவாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இது மூலமாக வந்து இன்றைக்கி விளாக் எடுக்க போகிறோம். மேடம் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 12 மணிக்கெலாம் வந்து வரேன்னு சொல்லிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ஆகுது மேடம்? 2 மணி ஆக போகுது. ஆஹா, வண்டி சாவி எடுக்கல, எடுத்துருக்கேன். இப்படிதான் ஏதாவது ஒரு மறந்துடுவேன். நான் ஒரு மறதி கேஸு. ஒரே நிமிஷம் எடுத்துடுறேன். சாவி பாக்கெட்டில் தான் வச்சிருக்கிறேன், மறந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் மறதி கேஸ் சொன்னது உண்மைதான் இல்லை. பாக்கெட்லேயே தான் வச்சுக்கிட்டேன். இதோ பாருங்க, பாக்கெட்டில் வச்சிருக்கேன். இரும்பல் வருது. நம்ம கூட்டிட்டு வா. கீழே வேறு திறக்கணும். நீ போயிட்டு வா. நமக்கு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன்னு. இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, எங்கள் வீட்டு செடியில் தான் உள்ளே புண்ணு எடுக்கலாம். அது மாதிரிலாம் எடுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம். போட்டோ எடுத்துக்கிறியா? மறந்துடும். நானும் பாருங்க, ஓட்டு ஏறி காட்டு ஏரியில இது வச்சுதுக்கா. பள்ளிக்கு சமாங்க பதில ஒற்றைக்கம்பா. சரி போ, தேடு போ. காஜு கட்லி பாத்தீங்கன்னா காஜு கட்லி மாதிரியே சேப் கொடுத்துருக்கேன். பொருள் எடுத்துட்டு இருக்கேன். மேடம் பாருங்களேன், ரொம்ப முக்கியம் இது. அதை வச்சுட்டு கொஞ்சம் எடுக்கல, ஹெல்ப் பண்ணு. என்னமா கேட்டீங்களா மருமகனே? ஆண்டி இது பேர் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. அது டமாட்டா. அத்தியா, சரி இது சொல்லுங்க. இல்ல அது டமாட்டா, இது பட்டேட்டா. பாத்தியா, தெரியுது. மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ சொல்லுங்க, சீஸ்னா என்னது? ஜீஸ்னா இப்போ ஒரு பொருள் கையில எடுத்துட்டு அது ஜீஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறேன். ஆண்டி அது ஜூஸ். ஆண்டி ஜூஸ் இல்ல ஆண்டி, ஜூஸ் பொருள் நல்லா தான் கேக்குது. ஜூஸ் பண்ணி எடுக்கன்ற நல்லா தான் ஜூஸ். நான் கேக்குது சீஸ். ஜீஸ்னா என்னது? என்னது? சீஸ். சீஸ் ஆண்டி, சீஸ் தெரியாது. வா, தெரியாது சொல்லிட்டாங்க. அது நீ சொல்லுங்க. உஷாராயிட்டாங்க அம்மா. அது ஜூஸ் பண்ணுங்க. பொருள் பிடிச்சிருக்கா? அது ஜூஸ் ஆண்டி. ஜூஸ் பண்ணு. நான் கேக்குது சீஸ். கரெக்ட். எனக்கு தெரியாது. இவங்க ஜூஸ் பத்தி சொல்லிருக்காங்க. பட்டர்னா என்னமா? பட்டர்னா இது தயிர்ல செய்வாங்கல்ல பட்டர். பட்டர்னா வெண்ணெய் தானே? பால்ல இருந்து வரலாம். அம்மா வெண்ணெய் தாம்மா பட்டருங்கறானுங்க. ஏய், தயிரை காய்ச்சி பாலை காய்ச்சி நல்லா ஒரு துணியில அப்படியே ஊத்தி வடிகட்டி அப்படியே புளிஞ்சி பாலெல்லாம் கீழே போயிடும். பாலை காய்ச்சி பண்ணா சரி. எடுக்கணும். சீஸ்னா என்ன சொல்லுங்க இப்போ? எங்க அம்மா சொல்லுங்க. இது பேர் ஜீஸ் தயிர்ல தான் பூண்டு. ஹிந்தியில கேட்கலானே, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? கார்லிக் எனக்கு தெரியாது.
சரி இப்ப சீஸ்னா என்னன்னு சொல்லி முடிங்க. ஆண்டி சீஸ்னா வந்து பீஸால எல்லாம் போட்டுறாங்கல்ல, வெள்ளையா அப்படியே இழுத்தா வருது நூல் மாதிரி. நூல் மாதிரி. அதான் வருதுல பீஸா வர இழுக்கும் நூல் மாதிரி வருது. நீ தின்னுக்கல மோர் கூட கட்ட கட்டமா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து பிரெட்டுக்குள்ள வச்சு அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே பிடிக்கும் போது நெய் மாரி வரும் போது. அம்மா நீங்க பீஸா சாப்பிட்டுருக்கீங்களா? அதுல லப்பர் மாதிரி ஒண்ணு இழுக்கும்ல உங்களுக்கு, அதான் சீஸ். அது தனியா இருக்கு. இருக்கு. பீஸா செய்யும்போது தனியா வாங்கணும் போது. அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறதா? ஆமா. சத்தமா பேசுங்க, ஒண்ணும் கேட்காது. நான் நினைச்சேன் பீஸாவிலே அந்த சேர்த்து ரப்பர் மாதிரி இழுக்கல, அவன் அதுலயே எல்லாம் சேர்த்து பண்ணிருப்பாங்க. பீஸா மேல அதை வச்சுட்டு அது மேல காய்கறி போடுவாங்க. அது போட்டு வெந்ததுக்கு அப்புறம் ஆகும், அது உருகிடுச்சுல, மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இழுக்கும் போது அப்படியே நூல் நூலா வரும். அதுதான் சீஸ். என்னம்மா கிழிஞ்சு போன நைட்டி எல்லாம் அவளை பண்றியா? உன் மூஞ்சி அப்படியே காட்ட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இப்படி தொங்குது. கடை திறப்புடா. நீங்க ரொம்ப கற்பா தெரியுறீங்க. பிறக்கும் போது அப்படியே இருந்தேன். சரி ஓகே, பாய் சொல்லிடுங்க. இந்த 2 நிமிஷம் வீடியோ அப்படி போட்டுடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிக்காது லைக் பண்ணாதீங்க. அம்மா வீட்டில் இருந்து கிளம்பி நாங்கள் அப்புறமா எங்களுடைய சர்ச்சுக்கு போயிட்டோம். அப்புறமா பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இது அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ. செடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. முருங்கை கன்று ஒன்று வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த முருங்கை கன்னையும் தொட்டியில் வச்சுட்டோம். அப்புறமா ஃபஸ்ட்டு டைம் வந்து வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சிருக்கு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய். ஆனால் ஒரு வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் லைனாக மேலே அடுக்கி வச்சுருக்கோம். அதிகமாக வெயில் இருக்குது, அதனால் செடி எல்லாமே ரொம்ப கருகுது. என்னுடைய காகித பூ இன்னும் ஒரு பூ கூட பூக்காமல் இருக்குது, யானே தெரியல. ஆனால் பூ பூக்கிறதுக்கு வந்து மருந்து இருக்குது, அது வந்து வாங்கி போட்டால் வந்து பூ வந்து பூத்துரும். அது வந்து வாங்குறதுக்கு போக டைம் இல்லாமல் இருக்குது. நாளைக்கு தான் எப்படியாவது வாங்கி போட்டலான்னு இருக்கிறேன். அப்புறமா ஷாப்பிங் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அது வந்து தனி வீடியோவில் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவை எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அதனால் அம்மாவையும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப